ஹீரோ கட்டிக்க போற பொண்ணு பியரி கூட பேசுறது ருக்ஷாக்கு பிடிக்காம சம கோவத்துல இப்ப ஹீரோட கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவா. அப்பவே ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது ருக்ஷா சாதாரண பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு சாத்தான பத்தி சர்ச் பண்ணி பார்த்தா அங்கதான் ஒரு ஷாக்கியான விஷயம் தெரிய வருது. ராஜஸ்தான்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இளம்பெண்களை காணாம போயிட்டு இருப்பாங்க. அந்த பெண்களை ஒரு கேன் கடத்தி அவளை சைத்தான் கிட்ட கொடுக்க கண்ணுக்கே தெரியாத அந்த சைத்தான் அவன் இனத்தை பெருக்கிறதுக்காக அந்த பெண்கள் வயிற்றுல அவன் குழந்தைய விதைச்சிருப்பான். அவனுடைய குழந்தை ஒரே மாசத்துல இந்த உலகத்துக்கு வந்துடும். சோ எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு ப்ரொஃபஸரு அவனால பிறந்தான எல்லாரையுமே கடத்திட்டு வந்து அவன் குழந்தையில கொண்டிருப்பாரு. அதுலதான் ருக்ஷனா அவங்க அம்மா தப்பிச்சு போயிருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா இருந்துட்டாங்க. ஆனா ருக்ஷனா மட்டும் தான் உயிரோட இருக்கா. இப்பதான் ஹீரோக்கு புரியுது ருக்ஷனா ஒரு சைத்தானுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு இப்போ வேகமா வீட்டுக்கு போயிட்டு சங்கர் எலியாவில கட்டுறான். அவளும் ஹீரோ கையை பிடிச்சி உன் குழந்தைய வயிற்றுல வரதுன்னு சொல்லிட்டு வச்சு காமிப்பான். அந்த நேரம் ப்ரொஃபஸரும் ஆளுங்களும் ருக்ஷனாவை கொண்டுதான் வந்திருப்பாங்க. ருக்ஷனாவும் ஹீரோ கிட்ட விட்டு போயிடான்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சுவான். ஆனா ஹீரோ கிட்ட அங்க போயிடறான். ருக்ஷனா உடம்புக்குள்ள நார்மலாவே விஷம் இருக்கும். அவளை கோவப்படுத்தினா அந்த விஷம் அதிகரிச்சு அவ இறந்தே போயிடுவா. சோ அவளை கோவப்படுத்துறதுக்காகவே ப்ரொஃபஸர் போட்டு ருக்ஷனாவை செம்ம தேட்டிக்கிறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோ ருக்ஷனாவை நினைச்சு ஒரு மாசமா ரூம்குள்ளே இருப்பான். வெளியே வரமாட்டான். அதுக்கப்புறம் அவன் கட்டிக்க போற பொண்ணு மீட் பண்ணி ருக்ஷனா பத்தின உண்மையா சொல்லிட்டு இருப்பான். அவளும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் டாக்டர் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் நான் பிரிண்டாமான்னு சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோக்கு ருக்ஷனா சைத்தானவே இருந்தாலும் வயிற்றுல தன்னோட குழந்தை ஞாபகம் வந்துருது. எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி அவனு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா ப்ரொஃபஸர் ஆளுநர் ப்ரொஃபஸர் எல்லாருமே ருக்ஷனா கூட போட்டு தள்ளிட்டாங்க. வந்து எஸ்கேப் ஆயிருப்பா. தான் காதலுக்கு எதிரியா இருக்குது பியாலிதான் சொல்லிட்டு அவளை குழப்பம் பண்ணிட்டு போ. அதனால அவளுக்கு பிரசவ வந்து கீழே விழுந்துருவான். பியாலியோட நர்ஸ் மனசு கேட்காம அவளுக்கு பிரசவம் பார்த்து குழந்தையும் பிறந்துருது. உடனே ஹீரோவும் அங்க வந்து வேகமா வந்து பார்த்தா குழந்தை மட்டும் தான் இருக்கும். ருக்ஷனா இருக்க மாட்டான். அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அந்த காட்டுக்கே போய் பார்த்தா ருக்ஷனா அங்க உயிருக்கு போராடிட்டு இருப்பா. அவன் முகம் எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு ஷைத்தானாவே மாறி இருக்குது. நான் வேணா ஷைத்தானா இருக்கலாம். என் வயிற்றுல வளர்ந்தது உன்னோட குழந்தை. அது ஷைத்தான் கிடையாது. அதை நிதபத்திர பார்த்துன்னு சொல்லிட்டு அங்கே இறந்து போயிட்டான். பாதியிலேயே வந்த பாதியிலேயே நான் விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே கண்டனியே போயிட்டான்.